த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்றைய முன்தினம் மைண்ட் சரியில்லைன்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடல. நேற்றுக்கு அழுதுட்டேன். இருந்தாலும் 100th வீடியோ ஆச்சு, எப்படி விட முடியும்னு சொல்லி வந்து வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். அதை பார்த்து ஒரு 7 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்க, ரொம்ப ஹாப்பி. அதை முடிச்சுட்டு 4 ப்ரீ ஒர்க் அவுட்டில் 2 தான் சாப்பிட்டேன், 2 தான் அவைலபிளாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஒரு லெக் டே. ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் லெக் ட்ரெயின் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு காலில் பட்ட அடி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. அந்த ஒரு ரீசன்னாலேயே நிறைய வெயிட்ஸும் போடல, நிறைய செட்ஸும் போடல, ரெப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டேன் கம்மி வெயிட்டில். ஸோ லெக் ப்ரெஸ், லெக் எக்ஸ்டென்ஷன், காஃப் ரைஸ் இது 3த்தையும் போட்டுட்டு கடைசியில் ஆப் வேரியேஷனை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு எக்ஸும் இல்லை, கிரெடினும் காலி ஆயிடுச்சு. ஸோ டின்னர் மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். மார்னிங் செம்ம லேட்டு. நான் என்றைக்குமே இவ்வளோ லேட்டாக போனதில்லை. ஆனால் இன்றைக்கி லேட்டாக போன டைமில் இந்த ரோடு ஈவினிங் எடுத்த வீடியோ. பட் மார்னிங் செம்ம சூப்பராக இருந்தது. அதை செம்மையாக ரசிச்சுட்டே போனேன். ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு ஆள் கூட பைக்கில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீலோட தான் இன்றைக்கி வந்தேன். சூப்பராக இருந்தது. வந்து சிக்கன் ஷாப்லேயே பாருங்கள் 4:30 மணி ஆயிடுச்சு. சிக்கன் பால்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். வரவே செம்ம டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டில் நிறைய நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதனால் எதிர்த்த வீட்டு மாடியில் தான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். வெளியே மழை வருதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். நம்ம டெடிகேஷனை பாராட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். அந்த கதையை நாளைக்கு பார்ப்போம்.